வாட்ஸ்அப் guys, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டாப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். காலையில் வந்து கொழுக்குமலை போயிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. நேரில் போய் பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் சன்ரைஸ் பார்த்தோம். மேபி இப்போது சன்செட்டுக்கு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்த்துட்டு ஜாலியாக மஜா பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, கிளம்பியாச்சு. அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நானும் வருமானனும் அப்படியே பொறுமையாக அதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போக போகிறோம். ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்கனால வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். இங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் வெட்ட வழியாக ஒரு இடமும் பார்க்கவே முடியாது. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே இந்த என்ன சொல்கிறது, இந்த மலையே அப்படியே செதுக்கியிருக்காங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான். டோட்டலாக இந்த ஊர், இந்த மலை, இது எல்லாத்தையும் அப்படியே இந்த டீ எஸ்டேட் வச்சு அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. போகலாமா 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 வேண்டாமே? டர்னிங்காக இருக்குது, வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸ்லோ படி ஸ்லோ. ஓகே, இந்த ரோடே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, இந்த பனி மூட்டைலாம் இருந்து இந்த வெயில் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷனில் இருக்க அந்த கிளைமேட் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடை செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்களேன், அங்கெல்லாம் ஃபுல்லாக பனியாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும். நம்ம வந்திருக்க அந்த டைம் தான் தப்பு. ஆக்சுவலாக இது மார்ச் மந்த்து. ஸோ மார்ச் மாதம் மூணார் வருவதை தவிர்க்க வேண்டும். ஸோ கைஸ், இதுதான் வந்து மாட்டுப்பட்டி டேம். 2 வீலர் 10, போட்டிங் எல்லாமே இருக்குது. நம்ம ஆனால் இப்போ அந்த டேமுக்குள்ளே போக போகிறது கிடையாது. தண்ணி கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குட்டியான ஒரு டேமுங்க. ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது மேபி அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டுப்பட்டி டேம். இந்த பாலத்திலே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே தான் வந்து அந்த ஷட்டர் ஓப்பனிங்லாம் இருக்குது. கைஸ், டாப் ஸ்டேஷன் வந்து இங்கேருந்து 28 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க. இப்போ தான் அந்த லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். கைஸ், இந்த டேம் வந்து சின்னதுன்னு நினச்சா இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அப்பவும் பாருங்கள், இந்த டேம் நம்ம கூடயே வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த பாலத்துக்கு கீழே சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்குங்க. ட்ரை பண்ணுறேன் கிட்ட போய். இங்கே பாருங்கோ, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து வர தண்ணி தான் இந்த டேமில் போய் கலக்குது. கீழே இறங்கி போனால் நல்லாயிருக்கும். பசங்க முன்னாடி போயிட்டாங்க. ஸோ வி காண்ட். சரியான பைத்தியங்க. நம்மளுக்கு வந்து பக்கத்தில் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அவன் எங்கேயோ போகிறான். கேஸ், ஜீப் மேலே பாருங்களேன், ஒருத்தர் எப்படி உட்காந்துருக்காருன்னு. வித்தவுட்டில் போகிறாரோ. ஆனால் ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சருங்க இவர் போயிட்டுருக்கிறது.
டேஞ்சர் வந்து அவருக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வர வண்டிக்கும் தான். எதனால் இப்படி உட்காந்துருக்காரு? உள்ளார இடம் இல்லையோ? உள்ள லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா நேராக தெரியுது பாருங்கள் கொழுக்குமலை. நம்ம காலையில் போன கொழுக்குமலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம காலையில் அங்கே போகும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி கொழுக்குமலை அண்ட் இந்த டாப் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பக்கம் பக்கம்தான். ஆனால் நீங்கள் பை ரோடு போனீங்கன்னா ரொம்ப தூரம், ஆனால் ட்ரெக்கிங் மாதிரி கீழே இறங்கி போனீங்கன்னா ரொம்ப பக்கம் அப்படின்னாங்க. கரெக்டு தான், ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலே கொழுக்குமலை நல்லா தெரியுது. இதுதான் டாப் ஸ்டேஷனா? என்னங்க கதை விட்றீங்க? கீப் அவர் பிளேஸ் க்ளீனு. ஓகே, டாப் ஸ்டேஷன் போட்டிருக்கு, ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப ஹைட்டான மலைகள்லாம் தெரியுது. ஆனால் இதை விட ஹைட்டான மலைலாம் நல்லாவே தெரியுதுங்க, இங்கேருந்தே தெரியுது. ஆனால் பெங்களூர் டிராஃபிக்லேயே பூந்து போகிறவன் லைட்டாக இல்லை 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டு போங்க. ஐங்கிறோம். ஓகே, successfully we came in. இங்கே பசங்களை காணோம். வெல்கம் டு டாப் ஸ்டேஷன் தமிழ்நாடு. சந்தோஷம். கைஸ், மூணாறு டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போனோம். எல்லோரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இது டாப் ஸ்டேஷன் தான் சொல்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இதை விட உயரமான இடங்கள் நிறைய தெரியுது. இது டாப் ஸ்டேஷன் சும்மா பேர் மட்டும்தான். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் 20 rupees. டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா? ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தனியாக என்ட்ரி போட்டிருக்கானுங்க. 100 மீட்ரு. அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகலாம். அந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்னு போட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம நாங்கள் இந்த பக்கம் இறங்குறோம். கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எப்போதும் இப்படி இருக்காதான், ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்திருக்க அந்த டைம் வந்து கரெக்டான டைம் கிடையாது, சீசன் கிடையாது. அதனால் ஒரு மாதிரி வெட்ட வெளியாக இருக்குது. வி வாண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி சன்செட்டு பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் கொழுக்குமலைக்கு பின்னாடி ஃபுல்லாக க்ளவுட்ஸு, அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சூரியன் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ காய்ஸ், இந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். நிறைய எதிர்பார்த்து வந்தேன். இந்த டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிற பேரை கேட்டே நிறைய எதிர்பார்த்து தான் வந்தேன். பட் ஒரு யூஷுவல் வியூ பாயிண்ட் தாங்க.
கைஸ், நம்ம ரூம் போகலாம். ரூம் போயிட்டு போகிற வழியில் ஏதாவது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எங்கேயாவது நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். கைஸ் அப்படியே வந்துட்டு இருந்தோம். சும்மா ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திருக்கோம். அது வந்து எதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு டீ எஸ்டேட். ஆனால் சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா ஏறி போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அப்படியே உள்ளே ஏறி போகிறோம். ஓகே, ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ட்ரோன்லாம் வந்து என்ன சொல்கிறது ஆப்ரேட் பண்ணவே கற்றுக்கிறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். நேராக ரூம் தான் போகிறோம். போகிற வழியில் மேபி டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கான் சாப்பிட்றோம். கைஸ், ரோடு அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. நான் பாட்டுக்கு வண்டியை வந்து பயங்கரமாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து ரைடர்ஸ் கொஞ்சம் பசங்களை பார்த்தோம். ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டான பசங்க, நல்லா பேசினாங்க. என்னோடய ஃபோனில் சுத்தமாக டவர் இல்லை, அதனால் இன்ஸ்டா ஐடி மட்டும் நான் ஒரு பையன் வாங்கிக்கிட்டேன். அப்படியே ஜாலியாக நம்மளை மாதிரி தாங்க வீக்கெண்டில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தலா டேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இது நம்ம வந்து இந்த டேமோட இன்னொரு எண்டில் இருக்கோம். டேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அப்போ தான் நம்ம அந்த டேமை பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? நிறுத்தி பார்க்கலாம். பட்டு சன்லைட் சுத்தமாக போயிட்டுருக்கு. இங்கே இருந்துட்டு பார்த்தா தெரியும் பாருங்கள். ரொம்ப குட்டி டேமுங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன டேம் தான். ஆக்சுவலாக அந்த மாட்டுப்பட்டி டேமை விட சின்ன டேம் தான். அப்படியே அந்த வானத்தை பாருங்களேன். அப்படியே மேகம்லாம் அப்படியே நிற்கிதுங்க, மூவாய் போகலை, அப்படியே நிற்கிது. ஏதோ வந்து ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்களோட பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு. பார்த்து அட்டா அப்படியே ரோடு இருட்டாயிடுச்சுங்க. ஏதோ வந்து நைட்டில் போகிற மாதிரி இருக்கு. ஹில்ஸ் அப்படின்னா, ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ரோடு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இப்படி தான் மூணாரில் வந்து ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணங்கள்லாம் சொன்னாங்க.
2 சைடும் அப்படியே மரம்லாம் ஹைட்டாக இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஈவினிங் ஆகிடுச்சு, இருந்தாலும் பகல்லையுமே வெயில் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் அடிக்காமல் கொஞ்சம் அந்த மிஸ்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. ஆனால் இதில் வண்டி ஓட்டுறதுக்கு கண்ணில் ஏதோ அடிச்சிச்சு. ஓகே, ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சாய் பஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு ரிப்பிள் டீயா. கப்பு நல்லா இருக்குது, ஆனால் டீ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நார்மலாக நம்ம ஊர் கடையில் குடிக்கிற டீ மாதிரி தான் இருக்குது. இதில் இஞ்சி டீன்னு வேறு ஆர்டர் பண்ணோம். பரவாயில்ல, அப்படியே குடிச்சு போக வேண்டியதான். ரிப்பிள் டீ சாய் பஜார் ரொம்ப ஹை கிளாஸாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. சுகர் கரெக்டாக இருக்கும். லேட்டாக வந்து டீ ஓகே தான், நல்லா இல்லை.